ஹலோ கைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக என அன்புடன் வரவேற்கிறது. இந்த ஒரு புது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காஷ்மீர் ஆஃப் சவுத்துன்னு சொல்லக்கூடிய மூணாரில் இருக்கிற டாப் ஸ்டேஷனுக்கு தாங்க போகிறோம். இந்த டாப் ஸ்டேஷன் சரியாக மூணார் டவுனில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இந்த டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் ஃபோட்டோ பாயிண்ட், மாட்டுப்பட்டி டேம், எக்கோ பாயிண்ட் மற்றும் குண்டாலா டேம்னு நிறைய சைட் சீனும் இருக்குதுங்க. இந்த டாப் ஸ்டேஷனுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்கன்னா கொஞ்சம் இயர்லியாகவே வந்துடுங்க. ஏன்னா டாப் ஸ்டேஷன் ஈவினிங் 6 o'clock மேலே அலோடு இல்லைங்க. ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியாவும் ஹில் ஸ்டேஷனாகவும் இருக்கிறதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஸ்வெட்டர், க்ளவுஸ், சன்கிளாஸஸ், குட்டீஸ் விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸும் இங்கே இருக்குதுங்க. ஃபைனலி டாப் ஸ்டேஷன் வாட்ச் டவருக்கு வந்துட்டோம். இது வேற லெவலாக இருந்துச்சுங்க. இந்த அட்மாஸ்பியர் இருக்கே, சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த டாப் ஸ்டேஷன் ஹைட் பார்த்தீங்கன்னா சுமார் கடல் மட்டத்திலிருந்து 6410 அடி உயரம் இருக்குதுங்க. நீங்கள் மூணார் வரீங்கன்னா இந்த டாப் ஸ்டேஷன் மஸ்ட் ட்ரைங்க. இந்த வாட்ச் டவர்லேருந்து கீழே வந்தோம்னா இங்கே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டும் இருக்குதுங்க. நீங்கள் வயசானவங்களாக இருந்தால் இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா செங்குத்தான ஏற்றமான இறக்கமான ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. ஒரு பியூட்டி என்னென்னா, டாப் வியூ பாயிண்ட் எட்ஜில் கேம்ப் ஸ்டேவும் இருக்குதுங்க. விருப்பம் உள்ளவங்க புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கிடலாம். நம்ம சேனலில் மூணார் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே மேலே கார்ட்லேயும் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லேயும் கொடுக்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இந்த வீடியோவை மூணார் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. பேங் பேங்.